இதோ உங்களை தேடி முதன்முறையாக வசீகரமான தொழில்நுட்பம் மற்றும் அதிவேகமான செயல்திறனுடன் UFX மொபைல்ஸ். மெல்லிய தோற்றத்துடன் முற்றிலும் சிறப்பாக எல்லோருக்கும் எளிதாக UFX மொபைல்ஸ். உங்கள் நவீன தலைமுறைக்கான மொபைல் UFX மொபைல்ஸ். Make your move. For the very first time coming your way is an irresistible combination of speed, style and technology. UFX mobiles, exceptionally sleek, totally advanced, and now the phone that everyone can afford to touch. Your next generation mobile. UFX mobiles, make your move. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது AJK டிவியின் புதுவை மாலை. வணக்கம். பிரதமரின் புதுவை வருகையை முன்னிட்டு கோரிமேடு முதல் ராஜீவ்காந்தி சிலை வரை உள்ள ஆக்கிரமிப்புகள் அனைத்தும் போலீஸ் பாதுகாப்புடன் அதிரடியாக அகற்றப்பட்டன. புதுவை கோரிமேட்டில் இருந்து ராஜீவ்காந்தி சிலை வரை சாலையில் இருபுறமும் உள்ள 250க்கும் மேற்பட்ட கடைகளில் பெரும்பாலான கடைகள் ஆக்கிரமிப்பு செய்யப்பட்டு போக்குவரத்திற்கு இடையூறாக இருந்தது. இதுகுறித்து காவல்துறைக்கு புகார்கள் சென்ற நிலையில் வரும் 30ஆம் தேதி பிரதமர் மன்மோகன் சிங் புதுவை வருவதை முன்னிட்டு போக்குவரத்து நெரிசலை தவிர்க்கும் பொருட்டு ஆக்கிரமிப்பு கடைகளை அகற்ற நெடுஞ்சாலைத்துறை முடிவு செய்து வியாபாரிகளுக்கு முன்னெச்சரிக்கை விடப்பட்டது. தொடர்ந்து நெடுஞ்சாலைத்துறை மேலாளர் உதயசங்கர் தலைமையில் SP பைரவசாமி மற்றும் போலீசார் பாதுகாப்புடன் பொக்லின் எந்திரம் மூலம் ஆக்கிரமிப்புகள், விளம்பர போர்டுகள், சாலையை ஆக்கிரமித்து போடப்பட்ட கூரைகள் என 40க்கும் மேற்பட்ட கடைகளில் ஆக்கிரமிப்புகள் அகற்றப்பட்டன. சில கடை வியாபாரிகள் வாக்குவாதம் செய்து வேண்டுகோள் விடுத்ததால் காலக்கெடு கொடுத்து நாளைக்குள் அகற்றாவிட்டால் பொக்லைன் மூலம் அகற்றப்படும் என அதிகாரிகள் எச்சரித்தனர். இதனால் அப்பகுதியில் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது. புதுவையில் நகை வழிப்பறி செய்ய திட்டமிட்டு பதுங்கியிருந்த 6 பேர் கொண்ட கும்பலை போலீசார் கைது செய்து சிறையில் அடைத்தனர். புதுவை நெல்லித்தோப்பு மாதா கோவில் பின்புறம் உள்ள மறைவான சந்திப்பில் ஆயுதங்களுடன் ஒரு கும்பல் பதுங்கியிருப்பதாக உருளையன்பேட்டை காவல் நிலையத்திற்கு தகவல் கிடைத்ததை அடுத்து இன்ஸ்பெக்டர் ரகுநாயகம் தலைமையிலான போலீசார் அந்த பகுதியை சுற்றி வளைத்து இருட்டில் கொள்ளையடிக்க காத்திருந்த 6 பேர் கொண்ட கும்பலை கைது செய்து நடத்திய விசாரணையில் அவர்கள் ஒத்தவாடை வீதி அசோக், பெரியார் நகர் ரஞ்சித் குமார், மணிகண்டன், பிரான்சிஸ், வெங்கடேசன், நெல்லித்தோப்பு ஸ்டீபன் என்பதும் அவர்கள் கோவில் கடைகளுக்கு சென்றுவிட்டு தனியாக வீடு திரும்பும் பெண்களை மடக்கி வழிப்பறி செய்ய அரிவாளுடன் பதுங்கி இருந்ததும் தெரியவந்ததை அடுத்து அவர்களிடமிருந்து 2 அரிவாள்களை பறிமுதல் செய்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர். புதுவை தூய இதய ஆண்டவர் பசிலிகா ஆண்டு பெருவிழாவில் ஆடம்பர தேர்பவனியும் தொடர்ந்து நற்கருணை ஆசீர் வழங்கப்பட்டது. புதுவை ரயில் நிலையம் அருகே உள்ள தூய இருதய ஆண்டவர் பசிலிகா ஆண்டு பெருவிழா கடந்த 8ஆம் தேதி கொடியேற்றத்துடன் துவங்கி தினமும் சிறப்பு வழிபாடுகள் நடந்து வருகிறது. அதில் நவநாட்கள் நிறைவை முன்னிட்டு பங்குத்தந்தை மரிய ஜோசப் அடிகளார் தலைமையில் துணை பங்குத்தந்தை குழந்தராஜ் கூட்டு திருப்பலி நிறைவேற்றினார். தொடர்ந்து திருவிழா திருப்பலியும் முக்கிய வீதிகள் வழியாக ஆடம்பர தேர்பவனியும் நடந்தது. தேர்பவனியின் முடிவில் நற்கருணை ஆசீர் வழங்கப்பட்டது. விழாவில் கிறிஸ்துவ மக்கள் திரளாக கலந்து கொண்டு மெழுகுவத்தி ஏந்தி பூக்களை தூவி பிரார்த்தனை செய்தனர். விழாவிற்கான ஏற்பாடுகளை பங்குத்தந்தை தலைமையில் துணை பங்குத்தந்தை, உதவியாளர் சார்லஸ் கோலன், பங்கு பேரவை துணைத் தலைவர் வின்சென்ட் ராயர் மற்றும் பங்கு பேரவையினர், பங்கு மக்கள் செய்திருந்தனர். புதுவை கார்வடிக்குப்பம் சிவாஜி சிலை அருகே விபத்துகளை தடுக்க சிக்னல் அமைக்க வேண்டும் என்று பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். புதுவை பேருந்து நிலையத்தையும் சென்னை கடற்கரை சாலையும் இணைக்கும் புறவழிச்சாலை கருவடிக்குப்பம் சிவாஜி சிலை வழியாக புதுவை நகருக்கு செல்கிறது. மேலும் அதிக குடியிருப்புகள் கொண்ட பகுதியாக திகழ்வதால் மாணவர்கள் பள்ளி கல்லூரிகளுக்கு செல்ல, தொழிலாளர்கள் வேலைக்கு செல்ல இவ்வழியே செல்வதால் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டு தினசரி விபத்துகள் நடக்கும் சூழ்நிலை ஏற்பட்டுள்ளது.
எனவே புதுவை அரசும் போக்குவரத்து காவல்துறையும் சிவாஜி சிலை சந்திப்பில் சிக்னல் அமைத்து போக்குவரத்தை முறைப்படுத்தி விபத்துகளை தடுக்க வேண்டும். சிக்னல் அமைக்கும் வரை காலை முதல் இரவு வரை போக்குவரத்து போலீசாரை பணியில் ஈடுபடுத்த வேண்டும் என்று பொதுமக்கள் அரசிற்கு கோரிக்கை விடுத்துள்ளனர். புதுவையில் இணையதளம் மூலம் சாராயக்கடை ஏலம் துவங்கியது. ஏலத்தில் வியாபாரிகளிடையே கடும் போட்டி நிலவியது. புதுவை கலால்துறை சார்பில் கல் மற்றும் சாராய கடைகளுக்கு ஏலம் கடந்த 16ஆம் தேதி நடைபெறுவதாக அறிவிக்கப்பட்டு இணையதள கோளாறு காரணமாக தள்ளி வைக்கப்பட்ட நிலையில் இணையதளம் சரி செய்யப்பட்டு அரியாங்குப்பம் பகுதியில் உள்ள 9 கடைகள், பாகூர் பகுதியில் உள்ள 18 கடைகள், மண்ணாடிப்பட்டு பகுதியில் உள்ள 24 கடைகள் என 51 கடைகளுக்கு ஏலம் நடைபெற்றது. காலையில் துவங்கிய ஏலத்தில் சாராயக்கடை வியாபாரிகள் ஏராளமானோர் பங்கேற்று போட்டி போட்டு ஏலம் எடுத்தனர். இதில் அதிகபட்சமாக ஒரு கடைக்கு 8 பேர் போட்டி போட்டனர். இதனைத் தொடர்ந்து காரைக்காலில் உள்ள 29 சாராய கடைகளுக்கு ஏலம் நடைபெற்றது. தொடர்ந்து நாளையும் நாளை மறுநாளும் ஏலம் நடைபெறவுள்ளது. ஜெர்மனியரிடம் இருந்து பிரான்ஸ் நாட்டை மீட்க போரில் உயிரிழந்த வீரர்களின் நினைவாக கல்வெட்டு புதுவை கடற்கரை சாலையில் திறக்கப்பட்டு அஞ்சலி செலுத்தப்பட்டது. 2ஆம் உலகப் போருக்கு பின்னர் பிரான்ஸ் நாட்டை கைப்பற்றிய ஜெர்மனியிடம் இருந்து பிரான்ஸ் நாட்டை மீட்க ஜெனரல் திகால் 1940ஆம் ஆண்டு ஜூன் 18ஆம் தேதி அறிக்கை வெளியிட்டு பிரெஞ்சு மக்களை திரட்டி போரிட்டு நாட்டை மீட்டார். அவர் அறிக்கையை வெளியிட்ட தினம் போரில் உயிரிழந்த வீரர்களின் நினைவு தினமாக அனுசரிக்கப்படுகிறது. அதன்படி புதுவை கடற்கரை சாலையில் நினைவு தினம் அனுசரிக்கப்பட்டு பிரெஞ்சு தூண் நினைவிடத்தில் மலரஞ்சலி செலுத்தப்பட்டது மற்றும் பிரெஞ்சு கொடியேற்றப்பட்டு வீரவணக்கம் செலுத்தப்பட்டது. தொடர்ந்து உயிரிழந்த புதுவை பிரெஞ்சு மக்களின் பெயர் பொறிக்கப்பட்ட கல்வெட்டை பிரெஞ்சு கொன்சுலேட் ஃபியர்ஃபர்னியர் திறந்து வைத்தார். இதில் பிரெஞ்சு அதிகாரிகள் மற்றும் புதுவை வாழ் பிரெஞ்சு மக்கள் திரளாக பங்கேற்று பிரான்ஸை மீட்க போரில் உயிரிழந்த வீரர்களுக்கு அஞ்சலி செலுத்தினர். புதுவை உப்பளம் இந்திரா காந்தி விளையாட்டு அரங்கில் அந்நியர்கள் உள்ளே செல்வதை தடுக்கும் நடவடிக்கையாக விளையாட்டு வீரர்கள் மற்றும் பொதுமக்கள் செல்வதற்கு நேரம் வரையறுக்கப்பட்டுள்ளது. புதுவை உப்பளம் இந்திரா காந்தி விளையாட்டு அரங்கில் விளையாட்டு வீரர்கள் காலை மாலை என இரு வேளைகளிலும் விளையாட்டு பயிற்சியும் பலர் நடைபயிற்சியும் மேற்கொண்டு வருகின்றனர். இதில் விளையாட்டுக்கு சம்பந்தமில்லாத நபர்கள், சமூக விரோதிகள் பலர் அத்துமீறி உள்ளே நுழைந்து விரும்பத்தகாத காரியங்களில் ஈடுபடுவதாகவும் விளையாட்டு உபகரணங்கள் அடிக்கடி திருடு போவதாகவும் புகார்கள் வந்ததால் அதனை தடுக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. அதன்படி பொதுமக்கள் பயன்பாட்டிற்கு விளையாட்டு அரங்கம் காலை 5:30 மணி முதல் 9 மணி வரையிலும், மாலை 4:30 மணியிலிருந்து இரவு 9:30 மணி வரையிலும் திறந்திருக்கும். மேலும் அந்த நேரத்தில் பொதுமக்கள் மற்றும் விளையாட்டு வீரர்கள் மட்டுமே அனுமதிக்கப்படுவர். மற்ற நேரங்களில் உள்ளே வருபவர்கள் நிர்வாகத்தின் அனுமதி பெற்ற பிறகே அனுமதிக்கப்படுவார்கள். எனவே எப்போது வேண்டுமானாலும் யார் வேண்டுமானாலும் போகலாம் என்ற நிலை மாறி குறிப்பிட்ட நேரம் தவிர மற்ற நேரங்களில் யாரும் உள்ளே செல்லாவண்ணம் பிரதான வாயில் மூடப்பட்டிருக்கும். புதுவை கடலூர் தேசிய நெடுஞ்சாலையில் பாவடிவ கழிவுநீர் வாய்க்கால் அமைக்கும் பணியினை பூமி பூஜையுடன் அமைச்சர் தியாகராஜன் துவக்கி வைத்தார். புதுவை கடலூர் தேசிய நெடுஞ்சாலையில் கன்னியகோவிலில் இருந்து முள்ளோடை வரை இருபுறமும் கழிவுநீர் வாய்க்கால் 780 மீட்டர் நீளத்திற்கு அமைக்க 1,84,42,000 மதிப்பீட்டில் திட்டமிடப்பட்டு அதற்கான பூமி பூஜை விழா நடைபெற்றது. விழாவில் சிறப்பு அழைப்பாளராக அமைச்சர் தியாகராஜன் கலந்து கொண்டு பூமி பூஜையுடன் பணியினை துவக்கி வைத்தார். அப்போது பொறியாளர்கள், ஊர் முக்கிய பிரமுகர்கள் மற்றும் பொதுமக்கள் கலந்து கொண்டனர். பணியை 9 மாத காலத்திற்குள் செய்து முடிக்க ஒப்பந்தமிடப்பட்டு ஆணை வழங்கப்பட்டுள்ளது. புதுவை வில்லியனூர் தூய லூர்து அன்னை ஆலய பெருவிழாவில் சிறப்பு மறையுரை, ஆசிர்வாதம் மற்றும் திவ்ய நற்கருணை பவனி நடைபெற்றது. புதுவை வில்லியனூரில் உள்ள தூய லூர்து அன்னை ஆலயத்தில் திவ்ய நற்கருணை பவனி நடந்தது. இதனை முன்னிட்டு பங்குத்தந்தை ரிச்சர்ட் தலைமையில் பள்ளி முதல்வர் அந்தோணி சகாயம், சாமுவேல், நெப்போலியன் முன்னிலையில் சிறப்பு திருப்பலி நிறைவேற்றப்பட்டு நற்கருணை பவனி நடைபெற்றது. ஆலயத்திலிருந்து புறப்பட்ட நற்கருணை பவனி ஒதியம்பட்டு சாலை வழியாக சென்று மீண்டும் ஆலயத்தை வந்து அடைந்தது. வழியில் 3 இடங்களில் அழகிய மேடைகள் அமைக்கப்பட்டு சிறப்பு மறையுரை மற்றும் ஆசிர்வாதம் நடந்தது.
நிகழ்ச்சியில் வில்லியனூர், அரியூர், துத்திப்பட்டு போன்ற பகுதிகளில் இருந்து ஏராளமான பக்தர்கள் மத வேறுபாடின்றி கலந்து கொண்டு பவனி முழுவதும் ஏராளமான பூக்களை தூவி நற்கருணை ஆண்டவருக்கு ஆராதனை செய்து இறையாசிரை வேண்டினர். விழாவிற்கான ஏற்பாடுகளை பங்குத்தந்தை தலைமையில் அருட்சகோதரிகள், அன்பிய பொறுப்பாளர்கள், இளைஞர்கள் மற்றும் பங்கு மக்கள் செய்திருந்தனர். புதுவை ஒருங்கிணைந்த அமைச்சக ஊழியர்கள் சங்கத்தினர் சட்டம் மீறிய மாற்றல் உத்தரவை திரும்பப் பெற வலியுறுத்தி புதுவை குடிமைப்பொருள் வழங்கல் துறை முன்பு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். புதுவை குடிமைப்பொருள் வழங்கல் துறையில் அமைச்சக ஊழியர்கள் கடந்த 40 ஆண்டுகளாக இன்ஸ்பெக்டர் மற்றும் அலுவலர்களாக பணிகளை திறம்பட செய்து வந்த நிலையில் இதுவரை இல்லாத வகையில் 4 வருவாய் ஆய்வாளர்களை மேல்நிலை எழுத்தர் பதவிக்கு மாற்றம் செய்து வருவாய்த்துறை உத்தரவிட்டுள்ளதால் அந்த 4வருக்கும் சம்பளம் மறுக்கப்பட்டு கணக்கு மற்றும் கருவூலத்துறை அறிக்கை அனுப்பியுள்ளது. எனவே சட்டம் மீறிய மாற்றல் உத்தரவை ரத்து செய்ய வலியுறுத்தி ஒருங்கிணைந்த அமைச்சக ஊழியர்கள் சங்கத்தினர் குடிமைப்பொருள் வழங்கல் துறை முன்பு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். இதில் திரளான ஊழியர்கள் கலந்து கொண்டு கோரிக்கைகளை வலியுறுத்தி ஆர்ப்பாட்டம் செய்தனர். அமைச்சக ஊழியர்களிருந்து இன்ஸ்பெக்டர், சிவில் சப்ளைஸ் இன்ஸ்பெக்டர், சிவில் சப்ளைஸ் ஆஃபீஸர் போஸ்ட் இங்கே எங்கள் மினிஸ்ட்ரி கேடர் தான் எடுத்திருந்தாங்க. இப்போ சமீப காலமாக ரெவன்யூலேருந்து எடுத்து அவங்கள போஸ்ட் பண்ணியிருக்காங்க. இது 2வது. அடுத்து அவங்களுடைய சேலரி பில்லு வந்து D8லேருந்து ரிஜெக்ட் ஆகிடுது. அப்படி ஆகியும் சம்பளம் இல்லாமல் கூட இப்போ இங்கே வந்து சிவில் சப்ளைஸில் ரெவன்யூ ஸ்டாஃப்லேருந்து வந்தவங்க வேலை செய்துட்டு இருக்காங்க. இதை நாங்கள் வன்மையாக கண்டிக்கிறோம். எங்கள் மினிஸ்ட்ரி ஸ்டாஃப் தான் இதில் வந்து 40 வருஷமாக அப்பாயின்மெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அதை வந்து தார்மீக அடிப்படையில் நாங்கள் வந்து அப்ஜெக்ஷன் பண்ணுறோம். அதை கண்டித்து நாங்கள் ஆர்ப்பாட்டம் பண்ணுறோம். இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன. வணக்கம்.